Step into a world of power, mystery, and betrayal. The Blood Work, a gripping thriller that will keep you on the edge of your seat. வணக்கம் மக்களே. ஸோ இப்போ என்ன படம் பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தனுஷ் அவர்களின் இயக்கத்தில் பல புதுமுக நடிகர்கள் நடித்து வெளிவந்திருக்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கூவோம் நீக். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன? ஒன்லைன் போகிறதுக்கு முன்னாடி டைட்டில் வைக்க தனுஷ் என்ன கேட்குறேன், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்னு பேர் வச்சுங்க, உங்களுக்கு என் மேலே எங்கள் மேலெலாம் என்ன போகும்? ஏன் இந்த படத்தை எடுத்து எதுக்கு ரிலீஸ் பண்ணி வழக்கமான ஒரு காதல் கதை அப்படின்னா அதை எதுக்கு திருப்பி எடுத்துக்கிட்டு நான் போய் யோசிச்சுக்கூடாதா? ரைட்டு வருங்க, படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் சொல்லி என்ன போதும். ஸோ நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரு காதலர்கள் நல்லா டீப்பாக லவ் பண்ணி ஒரு கடத்தில் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போன காதலியோட கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோ வந்து போகிறாரு. எப்படி போகிறாரு அப்படின்னா, அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது. ஓகேவா இல்லையான்றதை நீ அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு பதில் சொல்லுன்னா அந்த பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறா. ஹீரோவும் கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு அவர் அந்த காதலியோட தன்னுடைய முன்னாள் காதலியோட திருமணத்தை பார்த்து அதை மூவ் ஆன் பண்ணி வந்துடுறாரா, இல்லை அங்க என்ன நடக்குது, அந்த காதலிக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்ற சின்ன சின்ன ட்விஸ்டோட படம் வந்து முடியும் போது நீக் 2 அப்படின்னு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீக் 1 எடுத்ததே தப்பு, இதுல நீக் 2 வேறையா அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கம்ப்ளீட்டா மேத்யூ அந்த கேரக்டர் தான், அவரை தான். சீரியஸா அவர் மட்டும் இல்லைன்னா அங்கங்க சேவியரா இன்னுமே இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்குமோன்னு தான் தோணுச்சு. அங்கங்க அவரோட ஒன்லைனர்ஸா இருக்கட்டும், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கு முதல்ல இந்த படத்துல நிறைய பேரை நம்ம பாக்குறப்போ தனுஷை பாக்குற மாதிரி தான் இருக்கும். அவரோட ஆக்டிங், அவரோட செயல்பாடு தான் முக்கியமா லீட் சொன்னாங்க. அப்புறம் வரேன். ஸோ இவர் பண்ற அங்கங்க சின்ன சின்ன அவரோட ரியாக்ஷன்ஸ், அவரோட டைலாக், இதுதான் இந்த படத்தோட மெயின் சேவியர். ஸோ எனக்கு முதல்ல பிடிச்சது அவரை தான். அதுக்கப்புறம் சரண்யா அவங்க இங்கிலீஷ்ல பேசுற அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஹீரோவோட அம்மா வர கேரக்டர், அங்கங்க அவங்க இங்கிலீஷ்ல பேசுறப்போ குவைட் ஃபன்னியா நல்லா இருக்கு, சிறப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிவியோட பாடல்கள் ஆஹா ஓன்னு இல்லைனாலும் பாடல்கள் அருமையா இருந்தது, பிஜிஎம்மும் ஓகேவா இருந்தது. பட் அதையும் தாண்டி இந்த பாடல்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம், முதல் பாட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனிகாக்கும் இவருக்கும் இந்த லவ் ப்ரொபோஸ் ஆனி, அதுக்கப்புறம் ஒரு காதல் வந்து ஃபேண்டசியா ரொம்ப கலர்ஃபுல்லா பயங்கரமா இருக்கும், அந்த சாங்கா இருக்கட்டும். ஸோ சாங் பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, சாங் எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கலாம், சாங்கோட விஷுவல்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு இதெல்லாம் தான் பிடிச்சிருந்தது. எனக்கு எது ஒர்க் ஆகலை, எது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கிறத நம்ம லீட் கேரக்டர்ஸ் தான். ஒரு பக்கம் அவர் பேரு பாவிஷா நம்ம ஒரு மறந்துட்டேன், லீட் ஹீரோ அண்ட் தென் அனிகா. ஸோ இவங்க 2 பேர் தான் பேரன் வரும்போது, அனிகாவை இன்னுமே வந்து ஒரு ஹீரோயின் அந்த அளவுக்கு இன்னும் அவங்க வரலையோ அப்படின்ற அந்த இதுதான் இருக்கு. நிறைய இடங்கள்ல இந்த படத்துல வர மற்ற பெண்களை விட இவங்க தான் ரொம்ப லீஸ்டா நம்மளுக்கு வந்துட்டு தெரியுறாங்க அந்த கேரக்டர் வைஸ். அப்படி இருக்கிறப்ப இவங்க தான் லீடு ஹீரோன்றதும் ஏற்றுக்க முடியல. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஒரு லீடு ஹீரோன்னு வரும்போது, ஒரு புதுமுகம் டெபியூன்னு வரும்போது, நம்ம அவர் இந்த படத்துல எப்படி இருக்காரோ அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்து வர படங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுலயே எனக்கு வந்து ஆரம்பம் முதல்ல அதான் ஃபர்ஸ்டே பாட்டு தான். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்குமே வந்து எனக்கு தனுஷை பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஒரு டேரக்டரு அவரோட ஸ்டைலு கொஞ்சம் அப்படி சொல்றது தப்பு இல்லை, பட் அவரோட செயல், ஸ்டைலு, ஆக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், டயலாக் டெலிவரி, ட்ரெஸ்ஸிங்கு, ஹேர் ஸ்டைலு எல்லாமே தனுஷா பண்ணா. அதுக்கு நீங்களே நினச்சி போயிருக்கலாமே, பாஸ் தானே மீசை தாடியை மட்டும் வலிச்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய இடங்கள்ல கண்ணாடி போடுறது இன்னுமே பயங்கரமா வந்து தனுஷை ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருந்தது. சீரியஸா அவர் ஏன் கண்ணாடி போடுறாருன்னா, அவர் கண்ணில் அதுவும் ஒரு சீன்ல க்ளோஸ் அப் ஷாட் வைப்பாங்க கண்ணுக்கு மட்டும், அதாவது அவர் ரொம்ப ஃபீல் பண்றது காட்டுறது, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு போதையில இருக்கிற மாதிரி இருக்கும். சீரியஸா அதை க்ளோஸ்அப் ஷாட் வேற வைக்கணுமா? ரொம்பவே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருந்தது அந்த சீன்லாம் பாக்குறப்போ. ஸோ மொத்தமா 2 லீடு அவங்க என்ன பண்றாங்களோ அதை வச்சுதான் அந்த படமே வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். அவங்க 2 பேருமே அப்படி பண்ணாதப்போ நிறைய இடங்கள்ல ரொம்பவே செயற்கைத்தனமா இருந்தது. நடிப்பா இருக்கட்டும், அவரோட பிஹேவியரா இருக்கட்டும், டைலாக்ஸுமே வந்துட்டு ரொம்ப 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 கிரிஞ்சு, பயங்கர கிரிஞ்சு, சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகாத காதல் போர்ஷன். அதுக்கப்புறம் அந்த காதலுக்கு பிரியறதுக்கு ஒரு இடம் வரும் பாருங்க, ஒரு சீரியஸா எனக்கு இப்பவுமே புரியல. ஏன்னா அதை வந்து நீங்க வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அதை ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம்.
அதை ஹேண்டில் பண்ணி அவங்க அப்பாவோட சம்மதத்தோட நீங்க அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்றத தோணுச்சு. அதுக்காக ஒரு சண்டையை போட்டு பிரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்க கிட்ட போய் தேட போங்க, அப்ப அப்புறம் அப்படிதான் இருக்கும். ஒரு காதலிக்கிற பொண்ணுக்கு காரணமே இல்லாம நீங்க பிரிறீங்கன்னா அப்புறம் அந்த பொண்ணு எந்த காரணத்துக்கு உங்க கூட வச்சிருக்கணும்? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல, காரணமே இல்லையே. அதுக்கப்புறம் நீங்க தேடி போகும்போது அவ இல்லைன்னு அதுக்கப்புறம் கல்யாணம் வந்தோன்னா நீங்க எனக்கு அது அஃபெக்ட் ஆகாத நடிக்கிற சீன்லாம் அங்க போய் அங்க மேரேஜ் இது பிளானரா வந்த பொண்ணு கிட்ட வந்து பேசி அதுகிட்ட உசார் பண்ற மாதிரியே நடந்துக்கிட்டு இங்க கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு வெயிட்டிங்கு, நீ வந்திருக்கிறது எக்ஸ் லவரை தேடி, அப்புறம் அங்க இருக்கிற பொண்ணுகிட்டயும் நீ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க. இவகிட்டயும் உண்மையா இல்ல, அவகிட்டயும் உண்மையா இல்ல, அந்த பொண்ணுகிட்டயும் உண்மையா இல்ல. நீ பிளே பை கேரக்டர் பண்ண வரலடா, ஒரிஜினலா லவ் பண்ணிருக்கிற பொண்ணு கேரக்டர் பண்ண, அந்த பொண்ணுக்கு லவரா எக்ஸ் லவரா வந்திருக்க, அதையே மறந்துட்டு நீ ஏதோ பண்ணிருக்கிற மாதிரி இருந்தது. உண்மையாவே மேத்யூ மட்டும் இல்லைன்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் பயங்கரமான தலைவலியை கொடுத்துருக்கும். அப்படிதான் இருந்தது. உண்மையிலேயே இது வந்து பவர் பாண்டி எடுத்த தனுஷா அப்படின்றது மாதிரி தான் இருந்தது எனக்கு. உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லான மூவி. ஆனா இந்த படம் இந்த காலத்து காதலை நான் காட்டுறேன்னு சொல்லி பூமர்த்தனமா நிறைய கிரிஞ்சி சீன்ஸ் வச்சு எதுவுமே உங்களுக்கு ஒட்டே ஓட்டாது. பாக்குறப்ப அது எலைட்டாவும் இருக்காது, மிடில் கிளாஸாவும் இருக்காது, என்ன கன்வே பண்ண வராங்கன்னு தெரியாது, இதுல எது காதலும் தெரியாது, எது என்ன காதல் இருந்தது இவன் இவ்வளவு அழுகுறான்ற மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலயும் அந்த லவ்வும் எக்ஸ்போஸ் ஆயிருக்காது, எமோஷனும் பெருசா கனெக்ட் ஆயிருக்காது, அந்த கோபம் எங்கேயும் வேல்யூலா இருக்காது. அதாவது அவள் விட்டுட்டு போயிட்டா, திருப்பியும் அவளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சோன்னா உடனே வந்துட்டு எனக்கு தெரியும் நம்ம என்னது இது, அவ சொன்ன உடனே அது உண்மை பொய்யெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா, உடனே அது உண்மை. யாரோ ஒருத்தி அவளுக்கே அவன் தான் சொல்லியிருக்கான், அப்ப அவன் சொல்லியிருக்கானா அது உண்மை பொய்யனே யோசிக்க மாட்டியா, உடனே அவன் நம்பிடுவியா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். எங்கேயுமே வந்து யதார்த்தத்துக்கு கிட்டே வரல. அது எங்கேயோ நான் என் படம் என் கை என் பெண்ணு நான் என்ன தோணாலும் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. சீரியஸாவே எனக்கு இட்லி கடை வந்துட்டு உண்மையிலே எனக்கு இப்போ பயமா இருக்கு. ஏன்னா இவர்களை வச்சே உங்களால வந்து ரொம்ப 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 புவரான ஒரு எக்ஸிபிஷன். அந்த படம் உண்மையிலே எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது தெரியல. உண்மையிலே பயம்தான் வருது. ஸோ ஓவராலா நீக்கு வந்துட்டு ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நீக் 2 வேற இதுல எனக்கு அதுவே பயங்கர. ஏன்னா இப்போ இந்த கர்மத்தையும் தான் அதிலே எடுத்து வைக்க போறீங்க, அதுக்கு எதுக்கு நீக் 2? அப்போ முடிச்சு தேட்டர் விட்டு விளையாடும் போது அப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவராலா ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும், பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. எனக்கு சுத்தமா ஒரு சீன் கூட ஒர்க் அவுட் ஆகல, எக்ஸப்ட் மேத்யூவோட போர்ஷன்ஸை தாண்டி வேற எதுவுமே ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் எவ்வளவு தலைவலி கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 1000 சொல்லுவேன், அவ்வளோ தலைவலி கொடுத்துச்சு. பட் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 25 கொடுப்பேன். அதுக்கு மேலே இந்த படம் 10% ஏறாது. எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒர்க் ஆகல, பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்க விஜய் கிராதகன். வரட்டா மாமே.